அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம். தை மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜனவரி மாதம் 14ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். தைரிய வீரியம் மற்றும் சகோதர காரகரான செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 2, 3 மற்றும் 4ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அறிவில் தெளிவும் பேச்சில் இனிமையும் ஏற்படும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும். இளைய சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதரவு கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். வேலை செய்யும் இடத்திலும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தங்களது பணிகளை நிம்மதியாக மேற்கொள்வீர்கள். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. சில விருச்சிக ராசி அன்பர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களது அறிவு தீய வழிகளிலேயே செல்வதால் அவர்கள் பலவித இன்னல்களுக்கு ஆளாக நேரிடும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள். பெண்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. வெகு நாட்களாக தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகளும் உண்டாகும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக பிப்ரவரி மாதத்தில் 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகள் வருகின்றது. விருச்சிக ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். தை மாதத்திற்கான சுப தினங்களாக ஜனவரி மாதத்தில் 16, 17, 18, 19, 20, 24, 25, 29 மற்றும் 30ஆம் தேதிகளும், பிப்ரவரி மாதத்தில் 4, 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளும் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் வரை சந்திராஷ்டமம் உண்டு. சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். ஜனவரி மாதம் 14ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை உள்ள தை மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். தை மாதம் 6ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், தை மாதம் 7ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 20ஆம் தேதி திங்கட்கிழமையும், தை மாதம் 13ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், தை மாதத்திற்கு 14ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 27ஆம் தேதி திங்கட்கிழமையும், தை மாதத்திற்கு 18ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், தை மாதத்திற்கு 20ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், தை மாதத்திற்கு 21ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 3ஆம் தேதி திங்கட்கிழமையும், தை மாதத்திற்கு 28ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 10ஆம் தேதி திங்கட்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. தை மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது பிப்ரவரி மாதம் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது
பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வருகின்றது. தை மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. தை மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜனவரி மாதத்தில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வருகின்றது. தை மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. தை மாதத்திற்கு 12ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. தை மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மகர ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி பகல் வரை கடகராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 18ஆம் தேதி பகல் முதல் மிதுன ராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி பகல் வரை தனுசு ராசியில் அமர்ந்தும், பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி காலை வரை மகர ராசியில் அமர்ந்தும், பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி காலை முதல் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி பகல் வரை கும்பராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 28ஆம் தேதி பகல் முதல் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.